அன்போடு பணிவோடு பெண்ணாட முற்றுச்செவி தங்களை வணங்குகிறேன். ஒரு செய்தி கேட்டிருக்கீங்க. அந்த செய்தியை என்னை தேர்ந்தெடுத்து நீங்கள் கேட்டதுக்காக நான் மகிழ்கிறேன். ஏன்னா நான் அந்த துறையில் 50 ஆண்டு காலம் பணியாற்றியவன். இங்கே ஒரு செய்தி சொல்ல போகிறேன். அது என் மனம் தடுக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தன்னை மரியாதைத்தல் என்கிற ஒரு ஒழுக்கத்தை ஒரு 40-50 ஆண்டுகாலமாக பின்பற்ற வேண்டும் என்று வலிந்து முயன்று கொண்டிருக்கேன். வெற்றி பெற்று என்று சொல்ல முடியாது, வலிந்து முயன்று கொண்டிருக்கிறேன். தினசரி அதுக்காக ஒரு அட்டண்டன்ஸ்லாம் நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம். 40 ஒழுக்கங்களும் இது ஒரு ஒழுக்கம். நான் தன்னை முயற்சியாக நான் இன்று போடணும், டிக் அடிக்க முடியாது. ஆக இன்று தவறப்போகிறேன். இருந்தாலும் அந்த ஒரு செய்தியை நான் சொல்லிவிட்டு உங்களுக்கு பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இது தற்பெருமைக்காக சொல்லவில்லை, தன்னை மதித்தலுக்காக நான் சொல்லவில்லை. நான் சொல்லுகிற சொல்லின் மேல் உங்களுக்கு நம்பிக்கை வர வேண்டுவதற்காக சொல்கிறேன். நான் 50 ஆண்டு காலம் இந்த சர்க்கரை துறையிலே பணியாற்றியவன். முதல் செய்தி, ஒரு உலக அளவிலே ஒரு 40-45 வெள்ளை சர்க்கரை, அதாவது பீட் சுகர் செய்வாங்க. இப்போ 6 ஐரோப்பிய நாடுகள்லாம், கரும்புந்து சர்க்கரை நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு 5 விஞ்ஞானிகள் என்று வைத்திருக்கிறார்கள், சர்க்கரை உலக விஞ்ஞானிகள். அதில் என்னை ஒருவராக இந்தியா சார்பாக வைத்திருக்கிறார்கள். இந்தியாவின் சார்பாக இருக்கிற ஒரு விஞ்ஞானி நான். மொத்தமே 5 பேர் உலகிலே, அதில் என்ன ஒரு வைத்து, இது ஒரு தற்பெருமிகம் மீண்டும் சொல்லலாமா? அந்த துறையில் ஆழ்ந்த ஈடுபாடு உள்ளவர்கள் அளவில் இதை கொடுத்தார்கள். அதுபோல் நம்ம இந்திய முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல் கையாலே வாழ்நாள் சாதனையாளர் விருதும் சர்க்கரை ஆலைகள் பணியாற்றிற்காக கொடுத்தார்கள். அதில் செய்திருக்கிற புதுமைகளுக்காக, அதில் ஈடுபாடு. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்? கேவலம் முத்துஜோதின்னு ஒரு ஆன்மாவின் பெருமை சொல்வதற்காக அல்ல. நான் சொல்லப்போகிற உங்களுக்கு நம்பிக்கை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். இதெல்லாம் மறந்துடுங்க, டிலீட் பண்ணுவோம் மனசிலிருந்து. நான் இது வரைக்கும் சொன்னேன் என்னை பற்றிய செய்திகளை மறந்து விடுங்கள், அதை அழித்து விடுங்கள். சொல்லின் மேல் மட்டும் நம்பிக்கை வைங்கள். இதுதான் என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை உலக அளவிலே. இன்றைக்கு நாட்டு சர்க்கரை வெல்லம் நாம் சேர்ந்து செய்வது மிக சிறப்பு. ஏன்னா அதில் எதையுமே நீக்கலை. நாட்டு வெல்லம், நாட்டு சர்க்கரை என்று சொல்கிற போது நம்ம தமிழகத்தை தயாரிக்கிற அந்த சர்க்கரை இருக்கிறதுங்களே, கரும்பை சாற்றி பிழிந்து அப்படியே அதை கெட்டிப்படுத்துதல், நீரை மட்டும் எடுக்கிறது, கொதிக்க வச்சு. அது ஆங்கிலத்திலே சொலிடிஃபிகேஷன் ப்ராசஸ் என்று சொல்வார்கள். கட்டியாக்குதல், ஒரு திரவத்தை கட்டியாக்குதல், அதான் வெல்லம். ஆக கரும்பு என்னென்ன உயிர் சத்துக்களை கொண்டு வந்ததோ மண்ணிலிருந்து அத்தனையும் அதில் இருக்கும், நீரை தவிர. கரும்பு கொண்டு வந்தது 75-80% நீரை கொண்டு வருகிறது, 85%. அதை மட்டும் எடுத்துகிட்டு மற்றபடி அது கொண்டு வந்த சர்க்கரை அல்லாதக்குள்ள அத்தனையும் அதில் இருக்கும். அதனால்தான் அது உடலுக்கு மிக உகந்ததாக நம்ம சொல்லுவோம். அந்த தான் வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை என்று சொல்லுவோம். ரா சுகருங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது அடுத்த ஒரு சர்க்கரை. ஒரு வெள்ளை சர்க்கரை தயாரிக்கிற மெத்தடு வந்தது அதுக்கப்புறம். இந்த வெள்ளை சர்க்கரை என்பது நான் ரா சுகருக்கு அப்புறம் வரேன். ஆக வெள்ளத்தை பற்றி சொல்லிவிட்டேன். இரண்டாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது வெள்ளை சர்க்கரை. அது பிளான்டேஷன் ஒயிட் சுகர் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். உலக அளவிலே நான் சொல்லலாம், இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற டெஃபினிஷன்ஸ். ஜாக்ரி ஆர் கூட்ங்கிறது தான் இந்த வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை. அதை பற்றி சொல்லிட்டேன். ரெண்டாவது உலகம் அங்கீகரித்த ஒரு சர்க்கரை பிளான்டேஷன் ஒயிட் சுகர். அது இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறது, வேறு எந்த நாட்டிலும் இல்லை. பல நாடுகளில் எடுத்து விட்டார். மொரேஷியஸு, தாய்லாந்து போன்ற நாடுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டார். இந்தியாவிலும் இன்னும் இருக்கிறது. தமிழகத்தில் நிறைய ஆளுகளிலே இந்த பிளான்டேஷன் ஒயிட் சுகர் தான் செய்துட்ருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கரும்பு சாற்றிலிருந்து நேராக வெள்ளை படிகங்களை, வெள்ளை வெளியர் என்ற சர்க்கரை உற்பத்தி செய்வது. இதுக்கு கந்தகம், அமிலம், அமிலம் இல்லை, கந்தகத்தை எரித்து அளந்து வரக்கூடிய வாயு, சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் என்று சொல்வார்கள். அதை பயன்படுத்தி, சுண்ணாம்பை பயன்படுத்தி, இன்னும் சில ரசாயனங்களை பயன்படுத்தி நேராக வெள்ளை சர்க்கரையை உற்பத்தி செய்வது. படிக அளவிலே கிறிஸ்டலைஸ்ட் சுகர்னு சொல்லுவோம். பிளான்டேஷன் ஒயிட் சுகர் என்று அதற்கு பெயர். அது இந்தியாவுடைய பிரத்யேகமான ஒரு சர்க்கரை. அது இப்போ இந்த வெள்ளை சர்க்கரையாக இப்போ காஃபி, டீலாம் நம்ம எல்லோரும் குடிக்கிற நாடு தமிழகம் முழுவதும் பயன்படுத்துகிற சர்க்கரை இந்த வெள்ளை சர்க்கரை, படிக சர்க்கரை தான். இதில் கந்தக வாயு சேர்க்கப்பட்டதாலே கந்தகத்தினுடைய அளவு ஒரு 15-20 மில்லிகிராம் ஒரு கிலோவுக்கு இருக்கும். சில நேரங்களில் மிகுந்தால் கிடையாது, சில நேரங்களில் இருந்தால் நன்மை.
ஆனாலும் ஒரு 7, 6 மில்லிகிராம்க்கு மேலே இருக்கக்கூடாது. ஆனால் 15, 20 ஏன்னா வெள்ளையா வரணுங்கிறதுக்காக நிறைய கந்தக வாயுவை செலுத்தி செலுத்தி வெள்ளை சர்க்கரை தயாரிக்கிறார்கள். உடலுக்கு சில கேடும் உற்பத்தி செய்கிறது. இதுதான் பிளான்டேஷன் ஒயிட் சுகர். இதில் வந்து கரும்பு கொண்டு வந்த அத்தனை கால்சியம், மெக்னீஷியம், போரான், அயன் போன்ற எல்லா விதமான தாதுக்களையும் உப்புகளையும் கழுவி 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 மொலாசஸில் விட்டுருது, கழுவி பாகலை, வெள்ளை சர்க்கரை வேணுங்கிற ஒரு சக்கைக்காக. அதனால தான் இதில் வந்து எந்த விதமான உடலுக்கு தேவையான சத்து பொருள் எதுவும் இல்லை. வெறும் வெள்ளை சர்க்கரை கார்பன் சேர்ந்த ஒரு பொருள் தான். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் 3 மட்டும்தான் அதில் இருக்குது. சிஹெச் என்று சொல்வார்கள். கார்போஹைட்ரேட் ஆனால் தான் அதுக்கு பேர். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் பார்த்தா கார்போஹைட்ரேட் என்று பெயர். இதில் சர்க்கரை தன்மையை தவிர வேறு எதுவும் கிடையாது. சுக்ரோஸ் என்று சொல்வார்கள் அந்த சர்க்கரையை. அதை தவிர வேறு எதுவும் கிடையாது. எந்த சத்துக்கு எதுவும் இல்லை. எல்லாத்தையும் கழுவி நம்ம மொலாசஸில் விட்டாச்சு, வெள்ளை சர்க்கரை வேணுங்கிற பேராசைக்காக. அதனால தான் இது வந்து ஸ்வேத பாஷாணம் என்று ஆயுர்வேதம் சொல்கிறது. வெள்ளை நெஞ்சு, வெண்ணெஞ்சு என்று தமிழில் சொல்லுவாங்க. எந்த பயனும் இல்லை. அதனால தான் நாங்கள் பெரும்பாலும், நான் துறையில் 50 ஆண்டு காலம் பணியாற்றியவன் உயர்ந்தவன் என்றாலும் கூட உண்மை சொல்லித்தானே ஆக வேண்டும். அதனால் அதில் வந்து நன்மை செய்கிற பொருள் எதுவுமே இல்லை. இப்போ வெள்ளம் நம்ம சொன்ன மாதிரி முதல் அளவில் அதில் வந்து எல்லா சத்தும் இருக்கிறது, இதில் இல்லை. ஆக 2 சர்க்கரை சொல்லிவிட்டேன். இப்பொழுது 3வது அளவில் சர்க்கரை உலக அதிகமாக செய்கிற முறை இதுதான், இந்தியாவை தவிர. அது எதுன்னு கேட்டிங்கன்னா, கருப்பஞ்சாற்றில் இருந்தோ அல்லது பீட் ஜூஸில் இருந்தோ வெறும் சுண்ணாம்பை மட்டும் சேர்த்து ஒரு 50% பொருள்களை அதிலிருந்து நீக்கிவிடுவார்கள். வடிய வைத்து கீழே அழுக்கெல்லாம் படிஞ்சிடும், மேலே இது மட்டும் எடுத்துக்குவார்கள். சர்க்கரை இல்லாத பொருள் அத்தனையும் போகும்னா போகாது. குறிப்பாக வண்ணமூட்டிகள்னு சொல்லுவாங்க, பிக்மெண்ட்ஸ் என்று சொல்லுவார்கள். அதெல்லாம் பாதி இருக்கும் அதில். நான் சொல்கிறப்ப 3வது முறை நான் சொல்லி பேசிகிட்டு இருந்தப்போ, இந்த 3வது முறையிலே சாற்றை கொதிக்க வைத்து சுண்ணாம்பை 10 மடங்கு சேர்ப்பார். இப்போ இந்திய முறை சொன்ன மாதிரி 2வது பிளான்டேஷன் ஒயிட் சுகர், இந்தியாவில் உற்பத்தி ஆகிற வெள்ளை சர்க்கரை நேராக அதில் வந்து ஒரு 1% இல்லை 10%, அதில் 0.1%, 0.2 இல்லை 2% அப்படி வச்சுங்க. 10 மடங்கு அப்படி வச்சுக்கலாம். நீங்கள் நம்ம இந்தியாவில் இப்படி தயாரிக்கிற அந்த பிளான்டேஷன் ஒயிட் சுகரை ஒப்பிடுகிற போது 10 மடங்கு அதிக சுண்ணாம்பு. ஆனால் கந்தக வாயு இல்லை. இல்லை, அது ஒன்று தான் வேறுபாடு. இல்லை, கந்தகத்தை தவிர்க்கணும் தான் நோக்கம் இல்லை. அதனால் அப்படி வந்து செய்கிற பொழுது ஒரு 50% தான் அந்த சர்க்கரை அல்லாத பொருட்கள், வண்ண ஊட்டிகள் என்று சொல்கிற பிக்மெண்ட்ஸ். சர்க்கரை அல்லாத பொருள் நான் சுகர் என்று சொல்வார்கள், வண்ண ஊட்டிகள் என்றால் பிக்மெண்ட் என்று சொல்வார்கள். இந்த பொருள் ஒரு 50% தான் நீங்கும். ஏன்னா கந்தகம் வாய்வு இல்லை இல்லைங்களா, மீது அப்படி இருக்கும். அதனால தான் ராஷ்வர் வந்து வெள்ளை வண்ணத்தில் இல்லை, பாருங்கள், பழுப்பு வண்ணத்தில் தான் இருக்கும். என்ன காரணம்னா கந்தக வாயு செலுத்தாது தான் காரணம். அதனால வெள்ளத்தை விட கொஞ்சம் வண்ணம் கருப்பு அந்த கொஞ்சம் குறைஞ்சிரும். ஏன்னு கேட்டிங்கன்னா சுண்ணாம்பு நிறைய சேர்ப்பதாரு. ஆக கந்தக அமிலம் தவிர்த்த ஒரு சர்க்கரை தான் இந்த ரா சுகர் என்பது. அதை வந்து நேராக செய்கிறாரு. இப்போ அந்த சாற்றிலிருந்து எடுத்து அதெல்லாம் செய்கிறது எல்லா ப்ராசஸும் ஒரு பெரிய இந்திய சர்க்கரை ஆலைக்கு சமமான ஒரு சர்க்கரை ஆலை, அவ்வளோ பெரிய மிஷினரிகள் தேவை இருக்கும், செய்து ரா சுகரை ப்ரொடியூஸ் பண்ணுவார்கள். அந்த ரா சுகர் என்று சொல்லுகிற அந்த கச்சா சர்க்கரையை மூலப்பொருளாக வேறொரு ஆலையில் கொண்டு போகணும். அதுக்கு ரெஃபினரி என்று பேர். அப்போ 2 ஆலை அமைப்பு தேவை. ஒன்று ரா சுகர் செய்கிற அமைப்பு தேவை. அந்த ரா சுகர் என்று சொல்லுகிற அந்த கச்சா பொருளாக கொண்ட மூலப்பொருளாக கொண்ட ரீஃபைன் சுகர் என்று சொல்லுகிற மிக வெண்மூட்டப்பட்ட ஒரு சர்க்கரை செய்வதற்கு இன்னொரு ஆலை தேவை. அதுவும் இதுக்கு சமமான ஆலை, 2 ஆலை ஆகிடுது. அப்போ இந்தியாவில் இருக்கிற ஆலைகள்லாம் நான் முதல்ல சொன்ன மாதிரி பிளான்டேஷன் ஒயிட் சுகர் என்பது நேராக கரும்பு சாற்றிலிருந்து வெள்ளை சர்க்கரை வெள்ளம் ஒரு 48 மணி நேரத்தில். ஆனால் இந்த 3வது முறை என்பது உலகளவில் இருக்கிற இந்த 3வது முறை என்பது ரா சுகர் தனியாக ஒரு ஃபேக்ட்ரி, அதுபோல் அது வேறு இடத்துக்கு லாரி மூலமாக, கப்பல் மூலமாக கொண்டு போய், ரயில் மூலமாக கொண்டு போய் வேறு ஒரு ஆலையில் வேறு ஒரு இடத்துல செய்வார்கள். என்ன அம்மா ஏன் கண்டுபிடித்தாருன்னா, இந்த சர்க்கரை ஆலைன்னா அது கரும்பு பயிரிடுற இடத்துல தான் இருந்தாகணும், வேறு இடத்துல இருக்க முடியாது. இப்போ சூடான் இருக்குது, பாலைவன பிரதேசம் ஆப்பிரிக்காவில், அங்கே சர்க்கரை ஆலை இருக்கணும்னு இருக்க முடியாது. ஏன்னா கரும்பு அல்லது தண்ணி எப்படி கரும்பு பயிரிட முடியும். அப்போ என்ன செய்வாங்கன்னா, எங்கெங்கே வந்து நீர் வளம், மழை வளம்லாம் இருக்கோ அந்த ஊருங்களில் கரும்பு பயிரிட்டு அங்கே ரா சுகர் தயார். அது கப்பல்கள் மூலமாக லட்சக்கணக்கான டன்கள் வந்து சூடான் ஏற்றுமதி பண்ணுவாங்க. அங்கே தண்ணீர் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, கரும்பு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது.
அங்கே ரெஃபினரியை போட்டுக்குது. அங்கே ரெஃபினரி வந்து எங்கே வேணாலும் போட்டுக்கொள்ளலாம், கரும்பு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாலைவனத்தில் கூட போட்டுக்கலாம், இப்போ சூடான் இருக்குது. அதனால ஒரு நன்மை அதில். ரா சுகர் என்பது எங்கே கரும்புகள் பயிரிடுமோ, நீர்வளம் எங்கே இருக்கிறதோ அங்கே பயிரிட்டு ரா சுகர் ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து தரை மூலமாகவோ ரயில்கள் மூலமாகவோ கப்பல் மூலமாக ஏற்றுமதி செய்து அங்கே ரிஃபைனரி ஃபேக்ட்ரி பண்ணுவாங்க. அப்போ 2 ஆயிரத்து பாருங்கள், பிரிச்சுடுறோம். 3வது முறையிலே, உலக அளவு இருக்கிற முறையிலே ரா சுகர் கரும்பு பயிர்களிடத்தில் செய்வது ரா சுகர். அதில் கந்தகம் வாயு இல்லை, வெறும் சுண்ணாம்பு 10 மடங்கு மட்டும்தான் சேர்க்கிறார்கள். சில ரசாயனமும் சேர்ப்பார், செட்லிங் எய்டு என்று சொல்வார், அதெல்லாம் போடுவார். அதெல்லாம் வெறும் ரசாயனங்கள் தான். இப்போ ரெஃபினரி ப்ராசஸ்க்கு வருவோம். ரெஃபினரி ப்ராசஸ்லாம் செய்வாங்க கேட்டிங்கன்னா, அந்த ரா சுகரை மறுபடியும் மெல்ட் பண்ணி அதை உருக்கி காய்ச்சி நீராக்கி அதில் பாஸ்பரஸுங்கிற அடிப்படையிலே, பாஸ்பாரிக் அமிலம் என்கிற ஒரு பெரிய பாஸ்பரஸ் அடிப்படையிலே அதை அழுக்கு நீக்குவார்கள். இங்கேயும் பாருங்கள், கந்தகம் கிடையாது. இப்போ ரெஃபினரி சுகரில், இந்த ரா சுகர்லேருந்து ரெஃபினரி சுகர்லேயும் கந்தகம் கிடையாது. கந்தகத்தை எரித்து வருகிற சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் கிடையாது. பாஸ்பரஸுங்கிற ஃப்ளோட்டேஷன் மெத்தட் என்று பெறுகிறது. இதற்காக பல ஆராய்ச்சிகள் செய்து பல ஆராய்ச்சி கட்டுரைகளுடைய ஆராய்ச்சிகள் 20-30 நாடுகளில் வெளியாகி இருக்கின்றன. எப்படி எப்படி இன்னும் வளமையை கூட்டலாம், செலவுகளை குறைக்கலாம், ரசாயனுடைய பங்கீட்டை எப்படி குறைக்கலாம், எப்படி வெண்மை விட்டலாம், இது சொன்னதான் என்னுடைய ஆராய்ச்சி. ஆக இதுலேயும் வந்து கந்தக அமிலத்தினுடைய எரித்து வருகிற வாயினுடைய தொடர்பு இல்லை, சுண்ணாம்பும் இல்லை எங்கள் ரெஃபினரியில். வெறும் பாஸ்பாரிக் ஆசிட் என்கிற அதனுடைய 2 தொடர்பு மட்டும்தான் வைத்து இன்னும் சில ரசாயனங்கள் அவங்களெல்லாம் சேர்த்து டீகலரண்ட்லாம் சொல்ல வண்ணம் நீக்கி இது போன்ற ரசாயனங்களை பயன்படுத்துகிறார். சில ஃபில்ட்ரேஷன்லாம் இருக்குது, மெம்பரைன் ஃபில்ட்ரேஷன்லாம் இருக்குது, பல முறைகள் இருக்குது. எத்தனை முறைகள் எப்படி இருந்தாலும் வண்ணத்தை நீக்குகிறது மட்டும்தான் ரெஃபினரியுடைய வேலை. அதுக்கு போன் சார் சொல்லுகிற எலும்புகளெல்லாம் பயன்படுத்துவதெல்லாம் உங்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். இது வரைக்கும் நான் ஒரு 1000 பேருக்கு சொல்லியிருப்பேன். இதெல்லாம் ஒரு 100-150 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த முறை. அந்த காலத்திலே இந்த வண்ணத்தை எப்படி நீக்குதுன்னு பார்த்தாங்க. அதுக்கு வந்து இந்த எலும்பை நேராக பயன்படுத்த முடியாது. எலும்பை எரித்து சாம்பலாக்கி கருமையாக்கி அதன் வழியாக இந்த சாற்றை செலுத்தி அதில் இருக்கிற வண்ணங்களை நீக்கினார். நேராக அது வந்து சாற்றில் கலக்க முடியாது. ஏன்னா நீரில் கரையாத பொருள், எலும்பு வந்து நீரில் கரையாத பொருள். அதனால் எந்த ரியாக்ஷனும் என்னால் பண்ண முடியாது, எந்த கிரியை எதுவும் செய்ய முடியாது சாற்றோடு. சாற்றிற்கு அழுக்கை மட்டும் பிடிச்சு கொடுக்குற அட்சார்ப்ஷன் ப்ராசஸ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். அட்சார்ப்ஷன்னா ஒரு பொருள் இருக்கிற அழுக்களை தான் இடத்துல பிடிச்சி வச்சுக்கணும், அதுக்கு அட்சார்ப்ஷன். அந்த தன்மை அந்த எலும்புக்கிறதுனால, அந்த எலும்பு சாம்பலுக்கு துகள்கிறதுனால அது பயன்படுத்துகிறோம். அது வந்து அதனுடைய எஃபிஷியன்சி சொல்லுவார்கள். அதுக்கு வண்ணத்தை நீக்கிக்கிற தன்மை இருக்குது பாருங்கள், அது ஓரளவுக்கு ஒரு குறைபாடு உடையது, முழுசாலும் நீக்க முடியாது. அதனால பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே, கிட்டத்தட்ட 100-110 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அதை நீக்கிவிட்டு அதை விட பல மடங்கு அதிக திறன் வாய்ந்த ரசாயனங்கள் கண்டுபிடித்து விட்டார். அதை விட செலவும் கம்மி. போன் சாரை வந்து தயார் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. சாதாரண நெருப்பில் போட்டாலும் போன் சார் ஆகாது. ஏன்னா சாம்பலாம் ஆக்கக்கூடாது, அதாவது ஆக்டிவேட்டட் கார்பன் மாதிரி ஆக்கணும். அது ரொம்ப சிரமமான ப்ராசஸ். அதெல்லாம் மிக செலவு அதிகமானது. அதோட அதனுடைய திறனும் குறைவாக இருந்ததாலே அது நீக்கி 100-110 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த மெத்தட்லாம் எங்கேயும் உலகளவில் எங்கேயுமே கிடையாது. அதனால் இன்றைக்கு இருப்பதெல்லாம் ரசாயனங்கள் மெம்பரைன்லாம் வந்தாச்சுங்க. இன்றைக்கி மிக எளிமையாக அது வடிகட்டுகிறார்கள். பாஸ்பரிக் ஆசிடை விட மிக மிக விலை குறையுது. அதை பயன்படுத்தி ஃப்ளோட்டேஷன் மெத்தடில் செய்கிறார்கள். ஆக உலகம் முழுவதும் வந்து எங்கேயுமே மில்லிகிராம் அளவு விட போன்சார் என்பது எங்கேயுமே இல்லை. ரீஃபைன் சுகர் என்பது ஏற்கனவே இருக்கிற சர்க்கிள் இருக்கிற எல்லா நல்ல கால்சியம், மெக்னீசியம், போரான், அயன் போன்ற உயிர் சத்துக்கள் அத்தனையும் நீக்கியாச்சு. அது மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் நெஞ்சு இருக்கிறதையும் நீக்கி 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 வெள்ளை சர்க்கரை எப்போ வருங்க? தேவையான மனிதனுக்கு தேவையான இயற்கை கொண்டு வருகிற கருவு கொண்டு வருகிற அத்தனை சத்துக்கள் நீக்கினா தான் கிடைக்கும் வெள்ளை சர்க்கரை. அதெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் வண்ணம் குறைவாக தான் இருக்கும். இந்த கால்சியம் மிஷின்லாம் சர்க்கரை அல்லாத பொருளுங்களா, சர்க்கரை அல்லாத பொருளாக இருந்தால் நிறம் குறைக்கும். நிறம் வேணும் என்பது இன்றைய மாடர்ன் உலகத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ ஒயிட்டாக அவருக்கு கிண்ணத்தில் வைக்கிறார்களோ 5 ஸ்டார் ஹோட்டலாம் எல்லாம் மதிப்பு கூட. அதனால் எந்த விதமான சத்து எதுவும் இல்லை, வெறும் கார்பன் டை ஆக்சிஜன்கிற சக்கை மட்டும்தான் இருக்கிறது என்பது 100-99 பேர் தெரியாது அந்த துறையில் படிக்கிறது. ஆனால் என்ன செய்வதுங்க, உலகம் வெள்ளையின்பால் பின்னில் செல்கிறது. அது உடலுக்கு எந்த பயனும் இல்லை. இனிப்பை தவிர வேறு எந்த சுவையை தவிர எந்த பயனும் உடலுக்கு கிடையாது.
அதனால தான் அது ஆயுர்வேதம் ஸ்வேத பாஷாணம் வெண்ணெஞ்சு என்று அழகாக சொன்னது. அதனால இதெல்லாம் உடலுக்கு எந்த விதமான பயனும் இல்லை, கெடுதல்னு சொல்ல மாட்டேன். இது வந்து அப்படி கேன்சர் உருவாக்குது, இதெல்லாம் தவறான பிரச்சாரம், அதுவும் கிடையாது, நன்மை கிடையாது. அதனால வந்து வெல்லம் சர்க்கரை நாட்டு சர்க்கரைக்கு சமமான உடலுக்கு நன்மை செய்கிற பொருள் எதுவும் கிடையாது. சர்க்கரைன்னு சேர்க்கணும், அது சேர்த்தா நன்மை கிடைக்குது இல்லை. எத்தனை வகையான பொருட்கள் இருக்குது, வண்ண முட்டிகள் இருக்குங்க, குளோரோஃபில் இருக்குது, அந்த சைனன் இருக்குது, இதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த வண்ண முட்டிகள் அதுபோல் கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, அயன் இருக்குது, போரான் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, பொட்டாஷ் இருக்குது, இப்படி பலவிதமான இங்கெல்லாம் மில்லிகிராம் எல்லாத்தையும் நாங்கள் ஆய்ந்திருக்கிறோம். ஒரு சர்க்கரையில், ஒரு வெள்ளத்தில் எவ்வளோ இருக்குது, நாட்டு வெள்ளை பிளான்டேஷன் சுகர் எவ்வளோ இருக்குது, மூன்றாம் முறையாக ரீஃபைன் சுகர் எவ்வளோ இருக்குது, எல்லாத்தையும் ஆய்ந்து பல கட்டுரைகள் வெளியிட்டிருக்கிறோம். சிறப்புடையது வெல்லம் நாட்டு சர்க்கரை தான். இனிப்பு தேவை என்றால், இனிப்பு தேவைன்னா அதையும் விட்டுவிடலாம், அது வேற விஷயம். இனிப்பு தேவைங்கிற பொழுது இந்த சர்க்கரைக்கு சமமான சர்க்கரை எதுவும் இல்லை, முதல் செய்தி. ரெண்டாவது, எந்த சர்க்கரையும், நான் சொன்ன 3 வகையான எந்த சர்க்கரையும் இன்று உலகளவில் தயாரிக்கிற எந்த சர்க்கரையும் எலும்பு சம்பந்தமான பொருட்கள் மில்லிகிராம் கூட கிடையாது. அதனால தான் என்னை பற்றி ஒரு அறிமுகத்தை முதல்ல கொடுத்தேன். அதை தயவுசெய்து டிலீட் பண்ணுங்க அந்த அறிமுகத்தை. ஆனால் என்மேல் நம்பிக்கை வரும் இருக்கிறது அதை நான் சொன்னேன். மற்றபடி என்னை உயர்த்தி கொள்ளவோ பெருமானுடைய திருவடி பற்றிய நான் தன்னை மதியாற்றுகின்ற ஒழுக்கத்தை 40-30 ஆண்டுகளாக பின்பற்ற முயன்று கொண்டிருக்கிற நான் அதை நான் சொல்லியிருக்கக்கூடாது. என் சொல்லின் மேல் நம்பிக்கை வர வேண்டும் இருக்க நான் சொன்னேன். மீண்டும் தாழ்மையோடு உங்கள் திருப்பாதத்தில் வைத்து அமைகிறேன். நன்றி.